நம்ம சாப்பாடு கொடியாக்கரை போயிட்டு வந்து கரையை ஓடி இருக்கோம். நல்ல சரியான அட மழை பார்த்தா லேசா வெறுத்துருக்கு. சுத்தத்துல முரல் பொறுத்து நம்ம சாப்பாடு ஓடி இருக்கு மக்களே. பயங்கரமா இருக்கு. காரணம் பொறிச்ச மீன அல்வா துண்டு மாதிரியா இருக்கு. படு பயங்கரமா இருக்கு. வாங்க மக்களே சாப்பிடுவோம் மொத்தமா. ஆவி பறகுற பாருங்க. மலையில சுட்டு சோறு, வடை விருந்தே சுட்டு சோறு. படு பயங்கரமா இருக்கு. முரல் குழம்பு, முரல் ஓடுதா இல்லை ஓடிடுதா விசுவாசம் வந்துட்டா பக்கத்தில். பயங்கரமா இருக்கு சாப்பாடு. மலையில 7 நாளுக்கு அப்புறம் 7 நாள் தொழிலை முடிச்சுட்டு 8ஆம் நாள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கொடையாக்கரை தொழில் பார்த்துட்டு அளவுனால மக்கள் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. சங்கம் பாருங்க மக்களே. நம்ம கொடையாக்கரை பிடிச்ச சங்கம் தான். இதான் நாங்கள் பிடிச்ச சங்கு. மொத்த சங்கு தான். எங்களுக்கு வலை கம்மினால சங்கு நிறையா வரல. இதுதான் மொத்த சங்கு. வலை நிறையா இருந்தால் நிறையா வந்துருக்கு சங்கு. அது வந்து தம்பி கோவத்தில் ஆக்குனா கட்டோல விடுறேன்னு சொல்லி கோவம் எல்லாருக்கும். சக்திக்கு அங்கிட்டு கையடிக்கான். பைக்கில் லிவாட்டு இருந்தான்ல அவனுக்கு முன்னில் அழிக்கான். எல்லாம் வெறுத்துட்டு பள்ளிச்சல் இருக்கு போயிட்டு சரியான மழை. மழை இன்னும் வரும் போல. என்ன இருக்கு 3 மணி நேரம் ஆச்சு மழை பேஞ்சு. மழை இடம் பேஞ்சு ஒரு பசி ஆயிட்டு உள்ள போய் சமையலாக்கிட்ட சோத்து குழம்பு சாப்பிடும். நல்ல வாழை மரல் கொளுத்த மரலா இருக்கும். டேஸ்டா இருக்கு. சாப்பிடும் போதே வச்சு கொடுங்க. போற இன்னைக்கு ரொம்ப நைஸா இருக்கு. பருக்கே எடுத்துருவாங்க. வேற லெவல்ல இருக்கு மக்களே சாப்பாடு. நல்ல வாழை பெரிய வாழை மரலை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நல்லா குழம்புக்கு முறையிலுக்கும் டேஸ்டாக இருக்கும். வாழை மரம்னா இந்த சப்பட்டையாக வரும். கலைஞர்னா உருட்டு கலைஞனாக இருக்கும். உருளையா சப்பட்டையாக இருக்கிற மீனை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ருசியாக இருக்குது வாழை மரல்.
ரேட்டு கம்மியாக தான் இருக்குது கலிங்கின விலையும். யாரா கொடுக்குறது நாள் தொழில் பார்த்து 8 நாள் வீட்டுக்கு போய் 9 நாள் தான் எங்கள் வீட்டில் உள்ள ஆளுகளை பார்க்க முடியும். ஒரு நாளுக்குள்ள ஓடும் ரன்னிங்லே. இன்னைக்கு 8 நாள், நாளைக்கு தான் 9 நாள். 9 நாள் தான் வீட்டுக்கு போக முடியும். வாரத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் தொழில் பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். எப்போவுமே 7 நாள் கடலில் எந்த போராட்டம்னாலும் சந்திச்சு ஆகும். சரியான காற்று கடல் மேலே ஓடி இருக்கும். மழை பெய்யுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கு கடலில். எல்லா கிளைமேட்டையும் தாங்கி உடம்பு வெயிலையும் தாங்கி குளிரையும் தாங்கி மழையும் தாங்கி வெள்ளத்தையும் தாங்கி கடந்து ஓடி காற்று வந்தால் ஊசி போட முடியாது இல்லையா? ரொம்ப பக்குவமாக இருக்கும் கடல் மேலே. கடல் மேலே டக்குன்னு உடம்புனா ஊசி போட்டுருவோம். ஒரு ஆஸ்பத்திரி பார்த்துருவோம். சரியாக நம்பிக்கை இருக்கு கடலில். ரொம்ப கவனமாக செயல்படும். 10 பேரில் ஒரு ஆள் சோம்பலினானு வெள்ளத்தையே கரை விடுற மாதிரி ஆயிடும். அதனால 10 பேருமே சேஃப்டியாக ரொம்ப பக்குவமாக இருக்கும். கடலை பொறுத்தளவு இந்த காற்று வச்சு வர ஆளுக்கு இந்த 10 நாளுக்கு இடையில நம்ம கரையை போயிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 7 நாளுக்கு இடையில கரையை போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு போதிய வருமானம் கிடைக்காது. 7 நாள் 8 நாள் கழிச்சு போனால் தான் போதிய வருமானம், கரெக்டான வருமானம் கிடைக்கும். திருப்தியாகவும் இருக்கணும். இப்போ வந்துட்டோம்னா முழுமையாக தொழில் பார்த்தோம் வந்து லாபம் அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ, ஆனால் அந்த 7 நாள் தொழில் பார்த்து போனால் தான் நமக்கு திருப்தி அதிகமாக இருக்கும். இப்போ 7 வந்துட்டோம் 7 நாள் முடிச்சுட்டோம்னா சில நேரம் 50% லாட்ரி மாதிரி அடிச்சிடும் மீன் அளவுல. அப்போ டக்குன்னு 2 நாளே போயிடுவோம். ஏன்னா ஐஸ் மீன் பிடிச்சோம் தைரியமாக சந்தோஷமாக போயிடும். இடையில போனோம்னா ஓடி வரவே 2 நாள் போயிருமா. 5 நாள் தான் தொழில். அந்த 5 நாளே உறுப்பியாக பார்க்காத போனோம்னா ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதனால எப்போவுமே கடலுக்கு வர்றது எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கும். ஊசி வர அளவுக்கு கடலுக்கு வந்து ஆயிடக்கூடாது. உடம்பு வந்து நம்ம அந்த கண்டிஷனை வச்சு அந்த லெவலே வச்சுக்கணும். ஓரளவு குளிர் மழையெல்லாம் தாங்கிடுவோம். ஓவரான வெயில் டயத்துல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடலில் இறங்குறதுக்கு. ஏன்னா நாள் சில வெயில் டயங்களில் ரொம்ப நப்பாக இருக்கும். முதல்ல எப்போ டயர்டாக மழையிலாம் இருப்போம் ஒன்றுமே தெரியாது, குளிர்லேயே இருப்போம் ஒன்றும் தெரியாது. வெயில் டயம் தான் எங்களால் தாங்க முடியாது. மீனவர்கள் மழையும் பனியும் ஒன்றுக்கூடாது. வெயில் அடித்த உடனே அதிக நாள் கிடக்க உடம்பு தாங்காது. வெப்பநிலை உடம்பை ட்ரீட் பண்ணி உடலை வியாதி உருவாக்கி. அதனால் எப்பவுமே மழை டயம் பனி டயத்தில் 2 நாள் கிடக்கும். வெயில் டயத்தில் 7 நாள் 8 நாள் கிடக்கிறது 5 நாள் தான் கிடக்கும். ஓகே மக்களே, நண்பர்கள் அவளை இந்த பவுண்டர் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காதீங்க நம்ம கடல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம். உங்கள் கடல் டைம். நன்றி, வணக்கம், பாய்.